ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸ்னா தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as லைம் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது இந்த எபிசோட் தான். இந்த எபிசோட் தான் என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as லைம் சீசன் 2 எபிசோட் 8. மியோலான் வந்துட்டு நான் டீமன் லார்ட் கிளைமனுக்கு கீழே தான் வேலை பார்க்க அப்படிங்கிறத சொல்கிறா. அண்ட் என்னோட ஹார்ட் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால அவர் கொடுக்குற ஆர்டர்ஸை மட்டும்தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. டீமன் லார்ட் கிளைமன் ஏன் கூட சண்டை போட நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு கேட்கவும், அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போகிறேன்னு உருவாக்க போகிறேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் கிளைமன் சொன்னதா மியோலான் நம்ம ரீமரு கிட்ட சொல்கிறா. டீமன் லார்ட் கிளைமன் தான் எல்லாத்துக்குமே காரணம். சரி, இந்த மியோலானோட தண்டனையை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், யோமோரூசியஸும் ப்ளீஸ் அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, அவ்வளோ ஆக்கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அவள் கூடவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவோம். இப்போ அடிப்பட்டவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு போகிறோம். அந்த வயசான ஸ்வாட்ஸ்மேனுக்கு ஷூனா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. ஸ்பேஷியல் மேஜிக் வச்சு வெட்டினதுனால ஹீலிங் போர்ஷன் எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு அவள் சொல்கிறா. லார்ட் ரீமரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் ஆளுங்க பார்க்குறதுக்கு முட்டாத்தனமாக தெரிஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன காயத்துக்குலாம் இறந்து போயிட மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லுவோம். இவன் சிரிக்கிறான். சரி ஓகே, நான் உன்னோட காயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைசிஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த மேஜிக்கை எடுத்து விட்டுதான். இப்போ ஹீலிங் போர்ஷனை கொடுத்து அந்த காப்டாவையும் இவனையும் பொழைக்க வச்சிருந்தாங்க. உடனே காப்டா இருந்துச்சோடனே இந்த வயசானவனும் பொழைச்சிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வயசானவன் சொல்லாதன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம கோவப்படவும், மாஸ்டர் அப்படிங்க இவனுங்க அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கவும், ஆமாம் ஷியோனுங்க இதுக்கெல்லாம் காரணமானவங்கள பழி வாங்க போறேன்னு சொல்லி போயிட்டாளா அப்படின்னு நம்ம ரீமரு சிரிச்சிட்டே கேட்கவும், எல்லாரும் சோகமாகறாங்க. ஷோனா ஏதோ சொல்ல வரவும் பென்னிமாரு தடுத்துட்டு என் பின்னாடியே வாங்க அப்படின்னு நம்ம ரீமருவை கூட்டிட்டு போறான். இப்போ பென்னிமாரு நம்ம ரீமருவை ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் நின்றுட்டு இருக்கான். அங்கே நம்ம காப்டா என்னடானா காப்ஸோ இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு போய் கதறி அழ ஆரம்பிக்கிறான். நம்ம பென்னிமாரு ஒரு பெட்ஷீட்டை தூக்குறான். பார்த்தா நம்ம ஷியான் இறந்து போய் கிடக்குறா. ஒரு சின்ன குழந்தையை காப்பாற்றும் போது இவளை இறக்கமே இல்லாமல் வெட்டிட்டாங்க. அதேமாரி நம்ம காப்ஸும் வந்து என்னையை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணான், அப்போ அவனையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூனா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஷியான் இறந்தது பார்த்த நம்ம ரீமரு அந்த ஒரு செகண்டுக்கு அப்படி வேற லெவலில் ரேம்பேஜ் மோடுக்கு போயிட்டு அவன் மொத்த பவரும் வெளியே வரவும், என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே மற்ற எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஷூனா வந்து ரீமருவை கட்டி பிடிச்சி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்னை கூப்பிடுங்க, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்புதா. நம்ம ரீமரோ அந்த மேஜிக் கண்ட்ரோல் பண்ணுற மாஸ்க்கு தெரிதான். ஓ, அதை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை க்ரியேட் பண்ணி அதை போட்டுக்கிடுறான். இதுக்கு எல்லாமே நான் தான் காரணமா, எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கவும், அந்த கம்ப்யூட்டர் ஆன்சர் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் உள்ளுக்குள்ளே ரொம்ப கோவமாக இருந்தாலும் வெளியே காமாக இருக்கேன். ஆமாம், நான் ஒரு மான்ஸ்டராக மாறிட்டல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கவும், அந்த அட்வென்ச்சரஸ் 3 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. இதுக்கு காரணமானவங்கள நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் எந்திரிச்சு நிற்கிறான். அந்த மான்ஸ்டர்ஸோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பேரியர் இருக்குது, ஆன்டி மேஜிக் பேரியர் இருக்குது. அது போக அந்த மாஸ்க்கை போட்டு அவன் பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் அவனோட கோவத்தினால இது எல்லாத்தையும் மீறி அந்த மாஸ்க்கே கிராக் விடுது. அந்த லெவலுக்கு இவன் டென்ஷனாக இருக்கான். நீங்கள் எல்லாரும் எனக்குள்ளேயே நிம்மதி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ எல்லாரையும் சாப்பிட போகவும், நிறுத்துங்க, இவங்க எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்துடலாம், பட் ஆனால் அதுக்கு 0% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரஸ் பொண்ணு சொல்லவும், வேணாம், நீ இப்படி சொல்லாத, நீ இப்படி சொல்லி எனக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்காத, ஒருவேளை மேபி அதுக்கு சான்ஸ் இருந்தால் அதை நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன் அப்படின்னு நம்ம ரீமரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இவங்க எல்லாரையும் கண்டிப்பாக திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நம்ம ரீமரோ சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே, அது என்ன விஷயம், எனக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கள் சிட்டிக்கு வெளியே பேரியர் கிரியேட் பண்ணவங்கள சோவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும், நான் சொல்கிற வரைக்கும் எதுவும் பண்ணாதான், அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இரு அப்படின்னு நம்ம ரீமரு சொல்லிட்டு, சரி அதை எப்படி பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு அந்த அட்வென்ச்சரஸ் பொண்ணுகிட்ட கேட்கவும், அவள் ஆக்சுவலி ஒரு மனுஷி இல்லை, எல்ஃப் அப்படிங்கிறத நம்ம ரீமரு காட்டுறா. அப்புறமா அவள் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு சின்ன பொண்ணு இருந்தால் அவள் ஒரு டிராகனை ரொம்பவே பாசமாக வளர்த்தா. அந்த பொண்ணுக்கு பவர்ஸ் அதிகமாக இருந்ததுனால அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த டிராகனை கொண்டுட்டாரு. அதில் டென்ஷனான அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட சேர்த்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டா. அவள் அப்படி கொண்டதுனால டீமன் லார்டாக மாறிட்டா. அண்ட் அந்த டிராகனும் உயிரோடு வந்துடுச்சு. பட் ஆனால் அதோட சோல் அழிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால அது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. அந்த டிராகனை அவள் அடக்கிட்டா. இப்படி தான் அவள் டீமன் லார்டாக மாறினா. இதுதான் அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், மேபி இதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரும் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் நேம் வைக்கவோ அவங்க எதுக்காக எவால்வ் ஆகுறாங்கன்னு தெரியல, ஆனால் ஸ்ட்ராங்காக மாறிதாங்க. சரி, அப்படியே அவங்க திருப்பி வந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரும் கேட்குறதுக்குள்ளே, கவலைப்படாதீங்க, இந்த இறந்து போனவங்களோட சோல்ஸ் எதுவுமே இந்த இடத்த விட்டு வெளியே போகல, அதுக்கு காரணம் இந்த பேரியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், நம்ம கம்ப்யூட்டரும் உடனே ஆன்சர் பண்ணுது, ஆமாம், அவங்களோட சோல் எதுவுமே அழிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ரீமரும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவங்க எல்லாரையும் கண்டிப்பாக நான் திரும்ப உயிரோடு கொண்டு வந்துடுவேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு எல்ஃப் அண்டு ஒரு பிரின்சஸ், இவங்க 2 பேரும் என்னோட பாடி கார்டு, இதை மறைச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கவும்,
பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ரீமரும் சொல்கிறான், நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரஸ் பொண்ணு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரும் சொல்கிறோம். நாங்களும் உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரீமரும் வந்துட்டு இறந்து போனவங்களோட சோல்ஸ் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்கு தேர்ட் பேரியரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு எப்படி டீமன் லார்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கவும், ஆல்ரெடி உங்ககிட்ட டீமன் லார்ட் சீட் இருக்குது. அதே அந்த ஆர்க் லார்ட் டீமன் லார்டாக இருக்கும்போது நீங்கள் அவனை சாப்பிட்டதுனால இப்போ அதுக்கு வந்து ஒரு 10,000 மனுஷங்களோட சோல்ஸ் தேவை. அது இருந்தது அப்படின்னா நீங்கள் டீமன் லார்டாக மாறிடலாம் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லவும், 10,000 மனுஷங்களுக்கு எங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரை யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா சோவே ஒரு 20,000 வீரர்கள் நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரியான டைமிங் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். இப்போ நம்ம ரீமரு நான் உன்னை கொல்லப்பெறும் மியோலான் அப்படின்னு சொல்லவுமே மற்ற 2 பேரும் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு தடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மியோலான் யோமை பார்த்து நான் உன்னை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம், நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பையன் நீ தான் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாகிறதுக்கு ரெடி ஆகுறா. உடனே நம்ம ஸ்லைமும் அவளோட ஹார்ட்டுக்குள்ளே கையை விட்டு வெளியே எடுத்து அவளை சாவடிச்சிருதான். உடனே நம்ம யோம் ரொம்பவே கதறி அளவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ரீமரும் சொல்கிறான். பார்த்தா அவள் உயிரோட தான் இருக்கா. ஆக்சுவலி நம்ம ரீமரும் வந்துட்டு அவளுக்கு வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை பொருத்தி வச்சிருக்கான். டீமன் லார்ட் கிளைமனை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஆக்சுவலி அவள் ஒரு 3 செகண்ட் இறந்து போயிருப்பா. அவளோட இந்த ஹார்ட்டை வச்சு தான் டீமன் லார்ட் கிளைமன் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். இதை எடுத்துட்டு நான் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை இப்போ வச்சுட்டேன். இனிமே இவள் வந்து ஃப்ரீ பேர்டு தான், யாரும் இவளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் யோம் ரொம்பவே சந்தோஷப்படுறான். உடனே நம்ம மியோலான் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், இனிமேல் நான் உங்களோட அடிமை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தேவையில்ல, நீ இனிமேல் ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ இப்போ ஃப்ரீ ஆகிட்ட, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம மியோலான் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணா யோம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்குவோம். ரோசியஸ் டென்ஷன் ஆகுறான். சரி நீ மனுஷன் 100 வருஷம் தானே வாழ்வ, அதுக்கப்புறம் மியோலான நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ரோசியஸ் சொல்லவும், உடனே நம்ம ரீமரு சரி ஓகே நான் கிங்டம் ஆஃப் ஆல்மியூத்துக்கோ நீ ராஜாவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோம பார்த்து சொல்லுவோம். என்னது ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே நம்ம ரீமரா அவனுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கிங்டம் ஆஃப் ஆல்மியத் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, நான் அந்த ராஜாவையும் வீரர்களையும் கொல்ல போகிறேன், ஸோ நீ நெக்ஸ்ட்டு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எல்லாருமே வந்து நீ ராஜாவாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இறந்து போன எல்லாரையுமே நான் திரும்ப கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மீட்டிங் ரூமில் பேசுகிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதில் நம்ம ரீமரோ வந்துட்டு ஷியான் இறந்து போனதை பார்க்கும்போது வேற லெவலில் அந்த ஒரு அமைதியான ரேம்பேஜ் மோடுக்கு போவான். அது பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும். அனிமையில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலையும் அந்த லெவலுக்கு எஃபெக்ட் இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.